ஹலோ மக்களே, ஜூலை 6ஆம் தேதியோட அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையில சீரியல் மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு லட்சுமி சம்யுக்தா 2 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கறத ஜுன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இதுக்கடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது அதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நம்ம குட்டி கிருஷ்ணரா நம்ம ஜுன்னு அழகா, நம்ம அர்ஜுன் அப்படியே ஜுன்னு ஒரு குட்டி கிருஷ்ணரா அழகா ரெடி பண்ணி இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியும் கீழே அந்த கிருஷ்ணர் பாதத்தை வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்தா ஜுன்னு ஓடி அம்மாவை கட்டி பிடிச்சு பேசுறான். அப்போ கையில அடிபட்டு கட்டி போட்டிருக்கத பாக்குறான். பார்க்கும்போது இது நான் அந்த சாமாண்டி கையில எல்லாம் பார்த்தேன், அதே மாதிரி உன்னோட கையிலயும் ஆயிருக்கு அம்மா. அப்ப நீ என்கிட்ட இவ்வளவு நாளா பொய் சொல்றியா? அப்ப நீயும் அந்த சாம் ஆண்டி 2 பேரும் ஒருத்தர் தானா? அப்ப இத்தனை நாள் நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க. அப்ப லக்கி சொன்னதுதான் உண்மை. லக்கி என்கிட்ட நிறைய தடவை சொன்னான். ஆனா நான் லக்கி கிட்ட சொன்னேன், என் அம்மா என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க கண்டிப்பா என் அம்மா வேற சாம் ஆண்டி வேறன்னு. ஆனா நீ இப்படி என்கிட்ட பொய் சொல்லி நீ ஏமாத்திருக்க இல்லாம இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து உண்மையை சொல்லி, இப்பயாச்சும் நீ உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஜுன்னு கேக்குறாரு. ஆனா நம்ம லக்ஷ்மியும் உண்மையை சொல்ல முடியாதுல. இல்ல ஜுன்னு, இல்ல நானும் சாமாண்டி வேற தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேலேயும் நீ பொய் சொல்லாதம்மா, இனிமேல் நீ என்கிட்ட எப்பவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ரூம்ல போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. எங்க அழுதுட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து இப்போ லக்ஷ்மி, அர்ஜுனோட அம்மா, இவங்க 3 பேர் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க இங்க. லக்ஷ்மி இப்போ ஜுன்னுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயும் நீ உண்மையை மறைக்காத, நீ அவன் கிட்ட உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி, நான் இப்ப எந்த உண்மையன்னு சொல்றது? மித்ரா அவனோட அப்பாங்கிற உண்மையை சொல்றதா, இல்ல நான் என்னன்னு சொல்லி இப்ப சமாளிக்கிறது? இது அதுக்கான நேரம் இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அர்ஜுனும் அதுக்கடுத்து சொல்றாரு, ஜுன்னு இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டான், இதுக்கு மேலேயும் நீ அவனை ஏமாத்துறது ரொம்ப தப்பு லக்ஷ்மி. இப்பவே போய் நீ ஜுன்னு கிட்ட உண்மையை சொல்லு, ஜுன்னு முதல்ல போய் சமாதானப்படுத்து, அவன் ரொம்ப கவலையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியோ சரி ஜுன்னு போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜுன்னு என்னோட அழகு குட்டி கிருஷ்ணா, என்னை பார்ப்பா, என்னை பாரு, என்னோட கண்ணு இல்ல இந்த கண்ணா, கண்ணா அவங்க அம்மா கிட்ட பேசாம இருப்பானா, அழகு குட்டி தங்கம்ல அப்படின்னு சொல்லி கண்ணா கிருஷ்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாராட்டி சீராட்டி பேச வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஜுன்னுவோ நம்ம லட்சுமி பக்கம் மூஞ்ச கூட காட்டல, அந்த சைடு பக்கம் திரும்பிட்டு எங்க அழுதுட்டே இருக்கிறாரு. நீ என்கிட்ட நீ தானம்மா எனக்கு சொல்லி கொடுத்த, யார்கிட்டயே பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு. ஆனா நீயே எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணி என்கிட்ட பொய் சொல்லியிருக்க. இதுக்கெல்லாம் நீ இதெல்லாம் நீ யாருக்காக பண்ண, நீ எல்லாம் எதுக்காக பண்ண? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. லக்கி என்கிட்ட பல வாட்டி சொன்னான், உங்க அம்மாவும் சாம் ஆண்டி ஒண்ணுதானே. ஆனா நான் லக்கி சொன்னதை ஒரு வாட்டி கூட நம்பல, என் அம்மா சொன்னதானே நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டியேமா அப்படின்னு சொல்லி எங்க எழுதிட்டு இருக்கிறாரு. நம்ம லட்சுமியை இப்ப சமாதானம் பண்ணணும்ல. இங்க பாரு ஜுன்னு, நான் யாருக்காக இதெல்லாம் பண்ண, ஜுன்னுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்காக எதுக்கு பண்ணியா? எனக்காக எதுக்கு நீ பண்ணணும்? எனக்காக எதுக்கு நீ சாமாண்டி அந்த வீட்டுல நடிக்கணும்? நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, உனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு மித்ரா அங்கிள் நல்லாவே தெரியும்ல. மித்ரா அங்கிள் அந்த வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு, அவரை காப்பாத்துறதுக்காண்டிதான் நான் சாமண்டே அந்த வீட்டுல வந்திருக்கேன். மித்ரா கவலைப்பட்டா அதை பார்த்து லக்கி கவலைப்படுவா, லக்கி கவலைப்பட்டா உன்னால தாங்கிக்க முடியாது, லக்கி கவலைப்பட்டா அதை உன்னால தாங்கிக்கிட முடியாது, நீ கவலைப்பட்டா அது என்னால தாங்கிக்கிட முடியாது. அப்புறம் நீ கஷ்டத்துல இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும்? நீ இப்போ ஒரு ஃப்ரெண்டா நீ லக்கிக்கு ஹெல்ப் பண்ணுவல, அதே மாதிரி தான் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ உனக்கு தான் மித்ரா அங்கிள் யாருன்னே தெரியாதே, மித்ரா அங்கிளுக்கு நீ ஃப்ரெண்டே கிடையாது, அப்புறம் எதுக்கு நீ மித்ரா அங்கிளை பத்தி இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் மித்ரா அங்கிளுக்காகலாம் யோசிக்கல, என்னோட ஜுன்னும் சந்தோஷமா இருக்கணும் தான் யோசிக்கிறேன். இப்ப லக்கி கவலைப்பட்டா நீ கவலைப்படுவல்ல, நீ கவலைப்படுறத என்னால பார்க்க முடியுமா? பெத்த அம்மா எந்த பையனாவது கஷ்டப்படுறத அவங்களால பார்க்க முடியுமா? அப்போ நீ இதெல்லாம் எனக்காக தான் பண்றியாமா? நான் கவலைப்படக்கூடாது, லக்கி கவலைப்படக்கூடாதுங்கிறக்காக தான் நீ அந்த வீட்டுல சாமாண்டியா நடிக்கிறியாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அதுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க நம்ம லக்ஷ்மியும். அப்போ நீ லக்ஷ்மியாவே வரலாமேமா, எதுக்கு நீ சாமாண்டியா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி அடுத்து அர்ஜுன் சொல்றாரு. இங்க பாரு ஜுன்னு, நீ இவ்வளவு கேள்வி கேட்ட, இங்க பாரு சில விஷயங்கள்லாம் உனக்கு இப்ப புரியாது, பின்னாடி கண்டிப்பா உனக்கு அதுக்கான ஆன்சர்லாம் கிடைக்கும். இப்ப சாமாண்டியா உங்க 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்கணும், அந்த வீடை காப்பாத்தணும், மித்ராவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் உன் அம்மா இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பண்ற உன் அம்மாவை நீ இப்படிதான் கோவமா இருப்பியா, பேசாம இருப்பியா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அம்மா, சாரி அம்மா, நான் உங்க மேல கோவப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்கிறாரு நம்ம ஜுன்னு. உடனே நம்ம லட்சுமி ஆனந்த கண்ணீர்ல, நம்ம குட்டி கிருஷ்ணா என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கிறாரா, இன்னைக்கு நீ குட்டி கிருஷ்ணரா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, அங்க லக்கியும் ராதா
ராதா கெட்ட போட்டுட்டு அழகா இருப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து லக்கி வீட்டுக்கு போவோமாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜுன்னு கேட்க, ஐயோ அர்ஜுன் கேட்குறாரு, அங்க எப்படி லக்ஷ்மி வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மி அம்மாவா, சாம் ஆண்டியா வந்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த குட்டி வயசுலேயே என்னோட பேரனுக்கு எவ்வளோ அறிவு அப்படின்னு சொல்லி அர்ஜுனோட அம்மா ஒரு பக்கம் நம்ம ஜுன்னுவை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்படியே பார்த்தா நம்ம மித்ரா வீட்டில் நம்ம மித்ராவும் நம்ம மனிஷாவும் சேர்ந்து நம்ம குட்டி ராதையா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனிஷா இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவங்க மித்ரா கையெல்லாம் தாலி வாங்கி கட்டிக்கணும், அதுக்காக நல்லவங்களாம் நடிக்கிறதுக்காக மித்ரா மனசுல இப்போ இடம் பிடிச்சாச்சு. இப்போ ஒரே ஒரு தொல்லையா இருக்கிறது லக்கியும் வந்து ஓகே இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாதான் கண்டிப்பா நம்ம மித்ரா கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு லக்கி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், லக்கிக்கு தன்னை பிடிக்க வைக்கணுங்கிறதுக்காக மனிஷா வந்து இன்னைக்கு ராதை கிட்டப்ப வந்து அவங்களுக்கு அப்படியே எப்படி ஒரு ராதை அழகா இருப்பாங்களோ வந்து தோடு, நெக்லஸ், வளையல், ஷால் எல்லாம் அப்படி பின் பண்ணி பட்டுப்பாவடை சட்டையெல்லாம் போட்டு தாவணி மாதிரி கட்டி விட்டு அப்படியே ஒரு குட்டி ராதையா ரெடி பண்ணிட்டாங்க. உடனே மித்ராவும் அதுக்கடுத்து, மித்ரா நீ போ மித்ரா, நானே லக்கியை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, இல்லை மித்ரா நீ வந்து எதுக்கு நீ இப்போ கஷ்டப்படுற, நான் தான் இருக்கேன்ல, லக்கியை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு ஒன்றை எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு லக்கியை பிடிக்கும், எனக்கு ஒன்றை ரொம்ப பிடிக்கும், உனக்கு லக்கியை ரொம்ப பிடிக்கும், அப்போ லக்கியை எனக்கு பிடிச்சவ மாதிரி தானே, அதனால் நானே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மனிஷா வந்து அடுத்து ஸ்கோர் பண்ணணும்ல, இந்த நேரத்தில் மனிஷா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பின்னாடியே வந்து தேவயானி அடுத்து வந்து மனிஷாக்கு கொஞ்சம் சாதகமா பேசணும், கல்யாணத்தை பத்தி பேசணுங்கிறதுக்காக, பா என்ன அழகா ரெடி பண்ணியிருக்க மனிஷா, ரொம்பவே உனக்கு டேலண்ட் நிறையவே இருக்கு, நீ இதெல்லாம் யாருக்காக பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு மித்ரானா எவ்வளவு பிடிக்கும்னு இதுல இருந்தே தெரியலையா, உனக்கு மித்ரானா உலகம் எல்லாமே அவன் தான், அவனுக்கு லக்கியை ரொம்ப பிடிச்சதுங்கிறதுக்காக லக்கியை நீ எவ்வளவு அன்பா பாத்துக்கிற, சே இப்படி ஒரு அம்மா கிடைக்க லக்கியுமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்தா கூட நீ இந்த அளவுக்கு பார்த்துப்பியன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னு சொல்லி விட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே மனிஷா, ஐயோ ஆண்டி நீங்க என்ன அதுக்குள்ள அவ்வளோலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பா நான் மித்ராவை கல்யாணம் பண்ணா கூட எனக்கு குழந்தையெல்லாம் வேண்டாம், எனக்கு லக்கி ஒருத்தையே போதும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற மனிஷா, ஆமா எனக்கு மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும், மித்ரா தான் என்னோட உலகம், மித்ரா நல்லா இருக்கணும், மித்ராக்கு லக்கி தான் உலகம், லக்கியை ரொம்ப பிடிக்கும், அப்ப எனக்கும் லக்கியை ரொம்ப பிடிக்கும்ல, எங்களுக்கு லக்கி மட்டுமே ஒரு குழந்தை போதும், பாப்பா போதும், வேற எந்த குழந்தையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து சரி வா லக்கி, நம்ம போய் ஆச்சி தாத்தா கிட்ட நம்ம போய் உன்னை காட்டலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே மனிஷா இப்பவே வந்துட்டு நம்ம மித்ரா கிட்ட மண்டையை கழுவிட்டு இருக்கிறாங்க. பாரு மனிஷா எவ்வளோ மாறிட்டா, உன்னோட காதலுக்காக எவ்வளோ ஏங்குறா, நீ ஒருத்த மட்டுமே போதுன்றா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க இத்தனைக்கும் லக்கி வந்து இந்த வீட்டு வரிசை கிடையாது, அவ யாருக்கு பிறந்தானே தெரியல, இருந்தாலும் அவ மனிஷா ஒரு சொந்த பொண்ணு மாதிரி அவளை பாத்துக்கிறா, இதுக்கு மேல என்ன வேணும் மித்ரா உனக்கு, இங்க பாரு நான் வந்து விவேக் குறிச்சிருக்கிற அதே நாள்ல நீயுமே மனிஷாவுமே கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்க 2 பேர் கல்யாணமும் ஒரே நாள்ல நடந்தா எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், மனிஷா உன் உயிரை காப்பாத்தி இப்போ உன் பொண்ணை தான் பொண்ணா பார்த்துட்டு இருக்கா, இதுக்கு மேல உனக்கு என்ன மித்ரா வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களால முடிஞ்ச அளவுக்கு மண்டையை கழுவிட்டு இருக்கிறாங்க மித்ராவை. இங்க உடனே கீழே கூட்டிட்டு வராங்க, ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு மாடிப்படியில இருந்து இறங்கி வராங்க நம்ம குட்டி தேவதை லக்கி பாப்பா. ராதையா அழகா இறங்கி வராங்க. ஒன்று விவேக்கு, ஜெயதேவ், அரவிந்தா எல்லாரும் பார்த்து அழகுல மயங்கிடுறாங்க நம்ம லக்கி பாப்பாவை பார்த்து. லக்கி நீ எவ்வளோ அழகா இருக்க, குட்டி ராதையா அப்படியே கண்ணே பற்றும் போல இருக்கு, உன்னை வர்ணிக்க வந்து வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்து அப்படி பாசத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க அரவிந்தா. அடுத்து ஜெயதேவும் இவ்வளோ அழகா ரெடி பண்ணியிருக்க, யாரு மித்ராவா அப்படின்னு கேட்டு பேசிட்டு இருக்கும் போது அடுத்து மித்ராவும் கீழே இறங்கி வராங்க, மனிஷா தேவியானியும் வராங்க. உடனே இன்னைக்கு நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லி விவேக் ஒரு பக்கம் குட்டி பாப்பா லக்கிய பாராட்டி தள்ளிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம தேவியானியும் இதுக்கு எல்லாமே கிரெடிட்ஸ் நீங்க வந்து மனிஷாக்கு தான் கொடுக்கணும், மனிஷா தான் லக்கிய இவ்வளோ அழகா ரெடி பண்ணி கொடுத்தது, இந்த அழகு ராதையா ரெடி பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது இப்போ உடனே நம்ம ஜெயதேவ் இருந்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அரவிந்தாவும் நம்ம லக்கி பாப்பாவை பார்த்துட்டு ஆமா ஏதோ ஒன்று குறையுதே, எங்கேயோ தப்பா ஏதோ ஒன்று குறையுதேன்றாங்க. விவேக்கும் பார்த்துட்டு
ஏதோ ஒன்று குறைதானே எதுன்னு எனக்கு சொல்ல தெரியலையே அப்படின்னு சொல்லி 3 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனிஷா இங்க திரும்ப லக்கி இல்லையே எனக்கு எதுவும் தெரியலையே அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து மித்ரா பாக்குறாரு. மித்ரா நீ பாரு லக்கிக்கு ஏதாவது குறையுதா என்ன அப்படின்னு சொல்லி மித்ராவும் பாக்குறாரு. மித்ராவும் பார்த்துட்டு இல்லையே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகுறாங்க. சம்யுக்தா உள்ள வராங்க. நம்ம ஜானுவும் பின்னாடியே வராங்க. உடனே குட்டி ராதையை பார்த்துட்டு வாவ் அழகா இருக்கியே அப்படின்னு சொல்லி அழகா இருக்கியே லக்கி குட்டி அப்படி ராதை மாதிரியே இருக்க குட்டி ராதையா நீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஜெயதேவ் இருந்துட்டு சாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா லக்கியோட லக்கி ஏதோ ஒன்று குறைதானே என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது அடுத்த செகண்டே அவங்க யோசிக்காம நீங்க நெத்திச்சுட்டி வைக்கல, ராதைக்கு முக்கியமே நெத்திச்சுட்டி தான், நமக்கு ராதைக்கு ரொம்ப பிடிச்சதே நெத்திச்சுட்டி தான், அதை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நாங்க இவ்வளவு நேரம் எதை காணும் தேடிக்கிட்டு இருந்தோம், ஆனா நீங்க வந்தோன்னே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்படிங்கும்போது அடுத்து பின்னாடில இருந்து ஜானு அதுதான் நம்ம சாம் தான் அதுல பெரிய கில்லாடியாச்சே, எங்க எது இல்லைனாலும் பர்ஃபெக்டா கண்டுபிடிக்கிறதுல நம்ம சாம அடிச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மாடியில போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் சுட்டி எடுத்துட்டு அதாவது நெத்தி சுட்டி எடுத்துட்டு வந்துட்டு வச்சு விடுறாங்க. உடனே நான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு கேட்காங்க. நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க ராதையா, அதே மாதிரி ஜுன்னுவும் அங்க ரொம்ப அழகா கிருஷ்ணரா ரெடி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாரும் என்ன அக்கா உண்மையா உளறிட்டா அப்படின்னு ஜானு நினைக்க எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. உடனே நம்ம தேவயானி இருந்துட்டு நீங்க இந்த வீட்டுல தான் இருக்கீங்க, அர்ஜுன் வீட்டுல நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும், அங்க ஜுன்னு கிருஷ்ணன் வேஷம் போட்டிருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க சாம் சொல்லுங்க சம்யுக்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. மனிஷாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க, லக்ஷ்மி தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து அந்த நேரத்துல லக்கி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜுன்னு தான். அப்படியே கிருஷ்ணரா அழகா வந்துடுறாரு. வந்தோடனே நான் எப்படி இருக்கேன் லக்கி, ஐயோ நீயும் கிருஷ்ணரா ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னோன்னா அரவிந்த் அதுக்கடுத்து குட்டி கிருஷ்ணரா கண்ணனா உன்னை பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு, அப்படியே பொருத்தமா இருக்க நீ கிருஷ்ணரா கண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் முத்தமலையை பொழிகிறாங்க. அதுக்கடுத்து மித்ரா கிட்ட கேட்குறாங்க அங்கிள் நான் எப்படி இருக்கேன், நீ இன்னைக்கு நல்லா இருக்க அழகா தான் இருக்க, ஆனால் என் பொண்ணு அளவு இல்லை லக்கி அளவு இல்லை லக்கியை விட கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. லக்கி அவர் உடனே ஜுன்னுவும் பெருந்தன்மையா லக்கி என்னை விட எப்பவுமே அழகுதான், லக்கி தான் ராதையில ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படி எல்லாம் சொல்லாத ஜுன்னு நம்ம 2 பேருமே ஈக்குவல் தான், நம்ம 2 பேருமே ஈக்குவலா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. உன்னை யாரு ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லி தேவயானி கேட்க ஜுன்னு கிட்ட என்னைய அர்ஜுன் அப்பா தான் ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உங்க அம்மா எல்லாம் ரெடி பண்ண மாட்டாங்களா, ஏன் உங்க அம்மா எங்க போனா அப்படின்னு கேட்கும் போது என் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, ஆனா அர்ஜுன் அப்பா தான் என்னை ஃபுல்லா ரெடி பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாவ் நீ ரொம்பவே அழகா தான் இருக்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்க. இப்போ தேவயானிக்கோ பெரிய டவுட் வந்துருச்சு, இவ யாரு இவனை பத்தி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போய் தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம மனிஷாவும் போறாங்க. என்ன ஆண்டி என்னதை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்ல இந்த ஜுன்னுவை பத்தி எனக்கு ஏதோ டவுட்டாவே இருக்கு, இந்த லக்ஷ்மிக்கு வந்து ஒரு குழந்தை தான் பிறந்துச்சா இல்லை அந்த என்ன நடந்திருக்கும், இப்போ லக்ஷ்மியோட பொண்ணு தான் இது லக்கின்னு தெரியும், ஆனால் அவளுக்கு வேற ஏதாவது குழந்தை பிறந்திருக்குமா என்ன நடந்திருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த ஜுன்னு வந்து லக்ஷ்மிக்கு பிறந்தவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி இந்த டவுட்டை எப்படி ஆண்டி கிளியர் பண்றது அப்படின்னு கேட்க சரி லக்ஷ்மி என்னைக்கு குழந்தை பிறந்ததோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு கேட்டு சூப்பர் ஐடியா ஆண்டி நீங்கள் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம தேவயானி கால் பண்றாங்க. அங்க நர்ஸும் எடுக்கிறாங்க. சொல்லுங்க மேடம். அதாவது நம்ம தேவயானி வந்து அந்த நர்ஸு கிட்ட வந்து கால் பண்ணி கேக்குறாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல செப்டம்பர் 2ஆம் தேதி என்ன குழந்தை பிறந்தது, அவளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தானே பிறந்தது அப்படின்னு சொல்லி டவுட்டோட கேக்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லிஸ்ட்டை பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்டம்பர் 2ஆம் தேதி நடந்த எத்தனை குழந்தை பிறந்தது யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்ததுன்னு அதுல லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது லக்ஷ்மிக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு மேடம். அதுவும் வந்து ட்வின்ஸ் பிறந்திருக்கு, 2 குழந்தை, ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இன்னும் வந்து ஷாக் ஆகுறாங்க நம்ம தேவயானி. அப்போ அவ வந்து இந்த ஜுன்னு வந்து அப்போ இந்த லக்ஷ்மியோட பையன் தானா அப்படின்னு சொல்லி அடுத்த டவுட் வருது. உன்ன மனிஷா என்ன ஆச்சு ஆண்டி, ஒரே ஒரு பெண் குழந்தை தானே, அந்த லக்கி மட்டும் தானே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இல்ல மனிஷா, அந்த லக்ஷ்மிக்கு 2 குழந்தை பிறந்திருக்கான், ஒரு பெண் குழந்தை ஒண்ணு ஒரு பையன் ஒண்ணு பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ ஆண்டி, அப்போ அந்த அர்ஜுன் வீட்டுல இருக்கிறது இந்த ஜுன்னுவோட அம்மா அந்த லக்ஷ்மி தானா அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு இப்போ இத டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நம்ம பாத்துடலாமா, அந்த சம்யுக்தாவா இப்ப வீட்டுக்கு வந்திருக்கால அவளுக்கும் இந்த ஜுன்னுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நம்ம செக் பண்ணிடலாமா ஆண்டி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம தேவயானியும் மனிஷா இப்ப அந்த அளவுக்கு எல்லாம் தேவையில்ல,
நீ இப்ப எதுக்கு அவ்வளவு யோசிக்கிற? இப்ப மித்ரா கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டான். நீ மித்ராவை எப்படி கல்யாணம் பண்ணணும் அதை பத்தி மட்டும் யோசி. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ கல்யாணத்துக்கான ஏற்பாடு, கல்யாணத்துக்கான என்னென்ன விஷயம் பண்ணணும், என்னென்ன வாங்கலாம், எப்படி ஷாப்பிங் பண்ணலாம், எப்படி கல்யாணத்தை கிராண்டா பண்ணலாம், அதை பத்தி மட்டும் யோசி. வேற எதுவும் யோசிக்காத. இப்போ உனக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடந்தாலே அந்த லக்ஷ்மி இந்த ஊரை விட்டே திரும்ப போயிட போறா. இதுக்கு அடுத்து என்ன தெரிய போகுது, அதுக்கு அடுத்து பாத்துக்கலாம் இந்த லக்ஷ்மிய. இப்ப நமக்கு தேவை இப்ப லக்ஷ்மியை கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு இல்ல, நமக்கு தேவை உனக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்கணும். சோ நீ அதை பத்தி மட்டும் யோசி. இந்த விஷயத்த நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிற வேண்டிய நேரம். இந்த நேரத்துல எதுக்கு நீ கண்டதையும் போட்டு மனசுல நினைச்சு கவலைப்பட்டு இருக்க? அப்படிங்கும் போது நம்ம மனுஷன் கரெக்ட் ஆண்டி. இப்ப நான் மித்ராவை எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிச்சுட்டான். மித்ரா வாயில இருந்து சொல்ல வைக்கணும் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அது மட்டும் சொல்ல வச்சுட்டா முடிஞ்சுது. அதுக்கடுத்து இந்த லக்ஷ்மி தன்னாலே இந்த வீட்டை விட்டு போயிடுவா. மித்ராக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க போறது இல்லை. என் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் தான் அந்த சமயத்தாவும் இந்த வீட்டுல இருக்க போறா அப்படின்னு சொல்லி இவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம குட்டீஸ் ரெண்டும், அதாவது நம்ம ஜுன்னும் லக்கியும் சேர்ந்து ராதே கிருஷ்ணா எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஒன்னு ஜானு கையை பிடிச்சி இழுத்துட்டு விவேக் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு ஜானு டீச்சர் எங்களுக்கு போஸ் எல்லாம் சொல்லுங்க, என்னென்ன மாதிரி நிக்கணும் சொல்லுங்க. அதுக்கடுத்து விவேக் சித்தப்பா நீங்க எனக்கு போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க, வாங்க நம்ம போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வளைச்சு 2 பேரும் இப்படி போஸ் கொடுங்க, ராதைக்கு இப்படி நின்னுங்க, புல்லாங்குழல இப்படி ஊதுங்க, ராதை அவன் கையை பிடிங்க, அதாவது ஜுன்னு கையை பிடி, அப்படி இப்படின்னு வரிசைக்கா போஸா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வளைச்சு எடுத்துட்டு இருக்கிற நம்ம விவேக். அடுத்து பார்த்தா ஜானு டீச்சர், விவேக் இது ரொம்ப போரா இருக்குது, இந்த போஸ் எல்லாம் இப்படி எல்லாம் கிருஷ்ணர் அதை எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அம்மா உனக்கு எல்லாம் தெரியுமா, நீ என்ன இவ்வளவு எடுத்திருக்கியா? நானும் சின்ன வயசுல கிருஷ்ணர் வேடம் எல்லாம் போட்டிருக்கேன். அப்ப நான் இந்த மாதிரி போஸ் தான் நானும் எடுத்திருக்கேன். ஏன் அதுல என்ன இருக்கு, இதெல்லாம் சூப்பர் போஸ், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு விவேக் ஜானு பத்தி பேச, ஜானு ஒண்ணு ஐயோடா நீ மட்டுமா, நானும் தான் சின்ன வயசுல ராதே வேஷம் போட்டிருக்கேன், நிறைய போட்டோஸ் நிறைய மாதிரி போஸ் கொடுத்து எடுத்திருக்கேன், அதெல்லாம் அப்ப நானும் சொல்லவா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கிறாங்க. சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் தான் பெருசு, எனக்கு தான் நிறைய போஸ் தெரியும்னு ஒரு பக்கம் விவேக், நீ சொல்ற போஸ் எல்லாம் மொக்கையா இருக்கு, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜானு டீச்சர் ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்கிறாங்க. சரி வாஜுன்னு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க நம்ம லக்கி பாப்பா. உடனே எங்க போறீங்க? ஆமா நீங்க 2 பேரும் முதல்ல பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, அதுக்கடுத்து எங்க கிட்ட போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க திருப்பியும் மாறி நம்ம விவேக்கும் ஜானுவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி இப்போ நீ தானே பெருசு, உனக்கு தானே நிறைய போஸ் தெரியும், நிறைய இது தெரியும் சொல்ற, நீ இப்ப ராதே வேஷம் போடு, நானும் இப்ப கிருஷ்ணர் வேஷம் போடுறேன், அப்ப தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி யாரு அதுல பெஸ்ட், யாரு போட்டோஸ் நல்லா இருக்குன்னு அதுல தெரிஞ்சிரும்ல அப்படின்னு விவேக் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. 7 வயசாவது இப்போ இவங்க 2 பேரும் கிருஷ்ணர் ராதே வேஷம் போட போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து ஐயோ விவேக் இப்ப போய் ராதே வேஷம் போட்டா இப்ப எப்படி இருக்கும், நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க கண்டிப்பா நம்மள போட்டோ எடுத்து தர மாட்டாங்க, வா ஜுன்னு நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து ஓடிடுறாங்க நம்ம லக்கி பாப்பாவும் ஜுன்னுவும். அடுத்து நம்ம லக்கி பாப்பாவும் ஜுன்னுவும் பேசிட்டு இருக்கிறாங்க. லக்கி உனக்கு நான் ஒரு சீக்கிரம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே என்னது ஜுன்னு, அதாவது எங்க அம்மாவும் சாமாண்டியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, நான் தான் இது உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, உன் அம்மாவும் சாமாண்டியும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டு, நீதான் நான் சொன்னதை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாடி படிக்கட்டுல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அரவிந்தா, ஜெயதேவ், விவேக், ஜானு எல்லாரும் வராங்க. இங்க பாரு, எதுக்கு போய் சொல்லணும், அவங்க லக்ஷ்மியாவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாமே, எதுக்கு சாமாண்டியா வந்திருக்கணும், எதுக்கு இப்படி போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அரவிந்தா, இங்க பாரு லக்கி, நம்ம வீட்டுல இப்ப ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நம்ம பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் லக்ஷ்மி சாமாண்டியா நம்ம வீட்டுல வந்திருக்காங்க, இத நீ சீக்ரெட்டா வச்சிருக்கணும். இப்ப உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல, லக்ஷ்மி அம்மாவும் சாமாண்டி ஒண்ணுதான்னு சொல்லிட்டு, இந்த உண்மையை நீ யாருக்கிட்டயும் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்குதான் இப்ப உண்மை தெரிஞ்சிச்சுல, இப்ப லக்ஷ்மி அம்மா தான் என் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுல, நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் இந்த உண்மையை கண்டிப்பா நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஆச்சி அப்படின்னு சொல்லி நம்ம லக்கியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா விவேக் சொல்றாரு, இங்க பாரு, முக்கியமா நீ இத தேவயானி அம்மா கிட்டையும் மனிஷா கிட்டையும் இதை நீ சொல்லவே கூடாது, இந்த உண்மையை அவங்களுக்கு மட்டும் இந்த உண்மை தெரியவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ற வரைக்கும் அவங்க 2 பேத்துக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு லக்ஷ்மி அம்மா தான் எனக்கு தெரிஞ்சிருச்சுல, இதை நானும் இனிமேல் சீக்கிரட்டா வச்சுக்கிறேன், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நான் ஓகேவா, நான் அப்பா கிட்ட யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உடனே இப்ப போய் நான் அம்மாவை பார்க்கணும், லக்ஷ்மி அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க லக்ஷ்மியும்
அங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலையா நின்றுட்டு இருக்காங்க. உடனே நம்ம லக்கி கதவை திறந்து உள்ள ஓடி போறாங்க. உடனே இவங்க வந்து சம்யுக்தாவா இப்ப மாறிடுறாங்க. இவங்களுக்கு தெரியாதுல இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சது. உடனே சம்யுக்தா, என்ன லக்கி என்னாச்சு, என்ன உங்க போட்டோ செஷன்லாம் முடிஞ்சிருச்சா, போட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்தீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது விரிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க நம்ம லக்கியும் ஜுன்னுவும். அதுக்கடுத்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே இவங்க அடுத்து பார்த்தா நம்ம லட்சுமி வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன லக்கி நம்மள அம்மானு கூப்பிடுறா அப்படின்னு ஷாக் ஆயிடுறாங்க. உடனே பின்னாடியே பார்த்தா அரவிந்தா, ஜெயதேவ் எல்லாரும் வந்துடுறாங்க, விவேக், ஜானு எல்லாரும் வந்துடுறாங்க. உடனே ஜுன்னு சொல்றாரு, அம்மா சாரி அம்மா, நான் வந்து நீங்க என்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆனா என்னால லக்கி கிட்ட சொல்லாம இருக்க முடியுதுல்ல, அதனால நான் லக்கி கிட்ட மட்டும் சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்றாரு நம்ம ஜுன்னு. உடனே இதை கேட்டோன்னே லக்கியும் வந்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட, சாரி லக்கி, நம்ம லக்கி கிட்ட வந்து மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம லக்ஷ்மி, லக்கி என்னை மன்னிச்சிரு, உங்ககிட்ட இத்தனை நாள் என்னால் உண்மையை சொல்ல முடியலை அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அம்மா, நீங்க எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, இட்ஸ் ஓகே அம்மா, நான் யார்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு விளையாட ஓடிடுறாங்க. அதுக்கடுத்து இப்பதான் அத்தை எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, பிள்ளைங்க கிட்ட இத்தனை நாள் நான் உண்மையை மறைக்கிறேனே என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, இப்பதான் என் மனசு ரொம்பவே லேசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அரவிந்தா, ஆமா லக்ஷ்மி, நீயும் எத்தனை நாள் தான் பிள்ளைங்க கிட்ட ஏமாத்திட்டு இருக்க முடியும், இப்பதான் எனக்குமே நிம்மதியா இருக்கு, பிள்ளைங்களை நம்ம நம்ப வச்சு ஏமாத்துறோமேனு எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ உண்மை தெரிஞ்சாச்சு, 2 பேருக்குமே உண்மை தெரிஞ்சாச்சு, எனக்கு இப்பதான் என் மனசும் லேசா இருக்கு. இன்னும் வந்து இங்க பாரு, வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு மித்ராவை தவிர, மித்ரா கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லணும், மித்ராக்கு நீ தான் லக்ஷ்மின்னு தெரியணும், நீ எதுக்காக இதை விட்டு போன, எல்லா உண்மையும் நம்ம மித்ரா கிட்ட சொல்லு லக்ஷ்மி, தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அத்தை, என்னால முடியாது, கண்டிப்பா நான் மித்ரா கிட்ட எந்த உண்மையும் நான் சொல்ல போறது இல்ல, நான் வந்த வேலையை முடிக்காம நான் மித்ரா கிட்ட கண்டிப்பா நான் நடந்த உண்மை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்க, ஆனா மனிஷா பாரு கொஞ்சம் கொஞ்சமா மித்ரா மனசை மாத்திக்கிட்டே இருக்கா, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை இல்ல அத்தை, மனிஷா கிட்ட இருந்து அந்த ஆதாரத்தை வாங்காம நான் கண்டிப்பா உண்மையை சொல்ல போறது இல்ல மித்ரா கிட்ட, மனிஷா கிட்ட. இங்க பாரு, நீ என்னையை காப்பாத்துறதா நினைச்சு திருப்பியும் நீ வந்து வாழ்க்கையை கஷ்டத்துல போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. திருப்பியும் வந்து மித்ரா வாழ்க்கையை இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ உடனே மித்ரா வாழ்க்கை என்ன ஆக போகுது, ஐயோ திருப்பியும் கண்டமா, தீக்ஷலையோ சொன்னாங்களா, திருப்பியும் ஏதாவது மித்ராக்கு கண்டமா அப்படின்னு கேட்கும்போது, மித்ராக்கு கண்டம் இல்ல லக்ஷ்மி, இப்போ உன் வாழ்க்கை தான் வந்து திக்குமுக்கு ஆடிட்டு இருக்கு, நீ இப்போ உண்மையை சொல்லு மித்ரா கிட்ட. மித்ரா கொஞ்சம் கொஞ்சமா மனிஷா பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டான், மனிஷாவை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான், இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மித்ரா வந்து அவன் வாயிலே மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறான், அப்ப வரை நீ காத்துட்டு இருக்க போறியா அப்படின்னு கேட்க, இல்ல அத்தை, மனிஷா கிட்ட இருந்து உங்களை ஏமாத்துற அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்காம நான் வந்த வேலையை முடிக்காம கண்டிப்பா நான் மித்ரா கிட்ட போய் நான் உண்மையை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப இவங்க 2 பேரும் அரவிந்தா சொல்லுங்கிறாங்க. நம்ம லட்சுமி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு அடுத்து இதை பத்தி யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், யாரும் என்னை வற்புறுத்தவும் வேண்டாம், இதை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே போயிடுறாங்க. நம்ம அரவிந்தாக்கும் ரொம்ப கவலையா இருக்கு, மித்ராக்கும் இந்த உண்மை தெரிஞ்சா நல்லா இருக்கும். அடுத்து விவேக் சொல்றாரு, எல்லாருக்குமே லட்சுமி அண்ணின்னு உண்மை தெரிஞ்சிருச்சு, மித்ரா அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும், மித்ரா அண்ணன் பழைய மாதிரி மித்ரா அண்ணனும் லக்ஷ்மி அண்ணியும் சேர்ந்து வாழ்ந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விவேக் பேசிட்டு இருக்காரு. இங்க அடுத்து பார்த்தா மித்ராவை கவுக்குறதுக்காண்டி அடுத்து நம்ம மனிஷா வந்து அடுத்த பிளான் போடுறாங்க. வாசல்ல நின்று நம்ம குட்டீஸ் 2ம், அதாவது ஜுன்னும் லக்கியும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. கையை சுத்தி சுத்தி ராட்டம் விளையாடுறது, அது ஓடி பிடிச்சி விளையாடுறது, கையை சுத்தி விளையாடுறதுன்னு சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. மாடியில பார்த்தா பூஞ்செடிகள்லாம் வச்சிருக்கிறாங்க. மாடியில நம்ம தேவயானி நின்றுட்டு இருக்கிறாங்க, கீழே மனிஷா நின்றுட்டு இருக்கிறாங்க. மித்ரா கரெக்டா வாசல்ல வரும்போது இந்த பூஞ்சாடியை தட்டி விட்டு மித்ரா முன்னாடி நல்ல பேர் எடுக்கலாங்கிறதுக்காக, லக்கியை காப்பாத்துற மாதிரி நல்ல பேர் எடுக்கலாங்கிறதுக்காக காத்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மித்ராவும் வாசல் கிட்ட வராரு. ஆண்டி அப்படின்னு கண்ணை காட்டுறாங்க. மேல இருந்து அந்த பூஞ்செடியை, பெரிய பூஞ்செடியை தள்ளி விட்டுறாங்க. உடனே லக்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து மனிஷா வந்து லக்கியும் ஜுன்னியும் இந்த சைடு பிடிச்சி இழுத்து போடுறாங்க. உடனே மித்ரா ஓடி வந்து, லக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி வராரு. உடனே ஓடி வந்து, லக்கி உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி மனிஷா வந்து பயப்பட, அதுக்கு அடுத்து மித்ரா வந்து, லக்கி உன் கையில ஏதோ அடிப்பிடிச்சா, காலில் ஏதோ அடிப்பிடிச்சா, நல்லா இருக்கல, பத்திரமா இருக்கல, உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம மனிஷா ஓவர் ஆக்டிங்கா லக்கியை பிடிச்சி முத்தமலையை பொழியிறாங்க. கண்ணத்துல முத்தம் கொடுக்கவா, நெத்தியில முத்தம் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி, உனக்கு கையில முத்தம் கொடுக்கவான்னு முத்தம் கொடுத்து முத்தமலையா பொழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. லக்கி உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து குடும்ப மக்கள் எல்லாரும் சொல்ந்துடுறாங்க. நம்ம ஜானு, விவேக், சம்யுக்தா, தேவயானி எல்லாருமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கும்போது, மேல இருந்து பூஞ்செடி விழுந்துருச்சு, நல்ல வேலை
நம்ம தேவயானி வந்து அடுத்து பிட்டு போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் முன்னாடியும். சே மனிஷா, உனக்கு எவ்வளவு காதல் இருந்தா நீ வந்து லக்கி மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருந்தா நீ இப்ப அவளை காப்பாத்திருப்ப. இத்தனைக்கும் உனக்கு அவ சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல, நீ என்னவோ உன்னோட சொந்த பொண்ணு மாதிரி நீ லக்கிய பாத்துக்கிற. நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல ஆண்டி, எனக்கு மித்ரா நல்லா இருக்கணும். மித்ராக்கு லக்கிய ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கும் லக்கிய ரொம்ப பிடிச்ச மாதிரி தானே. மித்ராக்கு லக்கினா உலகம், எனக்கு மித்ரானா உலகம்னு சொல்லி திரும்பி அதே பிட்ட போடுறாங்க நம்ம மனிஷா. உனக்கு என்ன பைத்தியமா? இது என்ன உன் சொந்த பொண்ணா? சொந்த பொண்ணும் இல்ல, அதுக்கு நீ இவ்வளவு பாடுபட்டு இருக்க. மித்ரா, நீ இப்பவாவது மனிஷாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோ. பாரு, உனக்கு ஒண்ணுன்னா அவ எப்படி துடிச்சு போறா. இப்ப மட்டும் அந்த பூஞ்செடி மட்டும் லக்கி மேல விழுந்து லக்கியோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாரு. மனிஷா அவ உயிரை கூட பொருட்படுத்தாம பிள்ளைங்களை காப்பாத்திருக்கா. நீ அதை நினைச்சு பாரு. இப்போ மனிஷாக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணி இருக்கிறது? உனக்கு என்ன பைத்தியமா மனிஷா? நீ பிள்ளைங்களை காப்பாத்துறங்கிற நேரத்துல உன் தலையில அந்த பூஞ்சாடி விழுந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப மனிஷா அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன ஆண்டி, எனக்கு என்ன ஆகணும்னு இருக்கோ அது ஆகட்டும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா லக்கிக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்ல, மனிஷா பாரு மனிஷா எவ்வளவு மாறிட்டா மித்ரா. இன்னுமா நீ வந்து உனக்கு இதுக்கு மேல என்ன பண்ணணும்? மனிஷா மேல உனக்கு எவ்வளவு அன்பே இல்லையா மித்ரா? இங்க பாரு, உன்னோட பிள்ளைங்கள சொந்த பிள்ளையா அவன் நினைச்சு பாக்குறா. நீ வந்து இன்னும் தாலியே கட்டல, ஆனா உனக்காக யோசிக்கிறா. உன் மேல எவ்வளவு காதல் இருந்தா அன்னைக்கு மித்ரா உயிரை காப்பாத்துறான், இன்னைக்கு லக்கி உயிரை காப்பாத்திருக்கா. இன்னும் இந்த குடும்பத்துக்கு நீ வந்து கடமைப்பட்டுட்டே இருக்கும், இந்த குடும்பம் வந்து மனிஷாக்காக அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் விட்டு போட்டுட்டே இருக்காரு. நம்ம மித்ராக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணி அப்பா மித்ரா ஒரு பெரிய முடிவெடுக்கிறாரு. என்ன, நான் எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு ஒன்று சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போறாருன்னா, நான் வந்து மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. மனிஷா டபுள் ஹாப்பி ட்ரிபிள் ஹாப்பி ஆயிட்டாங்க. எப்படியோ நான் நினைச்சதை நடத்தி காட்டிட்டேன்டா அப்படின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அரவிந்தா ஜெயதேவுக்குலாம் ஷாக்கு, பெரிய ஷாக்கு. நம்ம லக்ஷ்மிக்கோ இதை கண்டிப்பா எதிர்பார்க்கல. நான் வந்து என்ன நினைச்சிருந்தேன், மனிஷாவோட வலையில விழுந்துட்டீங்களா, நீங்க மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, என்ன மறந்துட்டு உங்களால வாழ முடியுமா அப்படின்னு நம்ம லக்ஷ்மியோ அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி உறைஞ்சு போய் நின்று மித்ராவே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜெயதேவ் வந்துட்டு கேக்குறாங்க, இப்ப எதுக்கு மித்ரா இந்த மாதிரி முடிவெடுத்தேன்னு கேக்குறாங்க. அதுக்கு மித்ரா, இல்ல அவ அன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தினான், இன்னைக்கு லக்கியோட உயிரை காப்பாத்திருக்கா. அவ வந்து எனக்காக ஒன்னொன்னையும் பார்த்து பண்றா. ஆனா நான் அவளை இத்தனை வருஷம் காக்க வச்சுட்டு இருந்தேன், எனக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிருக்கா. இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? அவளை இதுக்கு மேலே என்னால ஏமாத்த முடியாது, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து மனிஷா கிட்ட கேக்குறாரு, மனிஷா என்னை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ மித்ரா, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கும் போது, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் மித்ரா அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து நம்ம தேவயானி இருந்துட்டு, சரி கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணலாம். அப்போ எப்படியோ ஒரு வழியா மனிஷா மித்ரா கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. மனிஷா இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கு பலன் கிடைக்க போகுது. மனிஷா இந்த குடும்பத்துக்காக ஒண்ணு பார்த்து பண்ணிட்டு இருக்கா. இப்போ கல்யாணம் பண்ணி மருமகளா வந்துட்டானா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா மனிஷா வந்து எப்படி நான் ஜெயிச்சனா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மியை ஒரு பார்வை பார்த்துட்டு போறாங்க. இப்போ மனிஷாக்கும் தேவயானுக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு இந்த சம்யுக்தா வேடத்துல இருக்கிறது வந்து லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப லக்ஷ்மிக்கு பிறந்தது வந்து எந்த குழந்தை, இன்னொரு குழந்தை இருக்கு, ஒரு பையன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஜுன்னுவா என்ன அப்படிங்கிறதுக்காக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு மனிஷா வந்து இன்னைக்கு ஏதோ தீபாவளி மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பட்டாசு வெடிச்சு, புஸ்வானை வச்சு, கம்பி மத்தாப்பு வச்சு கொண்டாடிட்டு சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. உடனே தேவயானி வந்து, ஏ மனிஷா, உனக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு என்ன பண்டிகைனால என்ன? இன்னைக்கு என்ன தீபாவளியா என்ன? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி தானே, இன்னைக்கு எதுக்கு நீ பண்டிகை மாதிரி கொண்டாடிட்டு இருக்க? வெடியெல்லாம் வந்து இது தீபாவளிக்கு தானே வெடியெல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க, நீ என்ன கிருஷ்ண ஜெயந்திக்கு கொண்டாடிட்டு இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மனிஷா, ஐயோ ஆண்டி, நான் கிருஷ்ண ஜெயந்திக்கும் கொண்டாடல, தீபாவளிக்கும் கொண்டாடல. இன்னைக்குதான் எனக்கு வாழ்நாள்ல எனக்கு பிடிச்ச நாள்லாம் இன்னைக்குதான். இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லியா தெரியணும்? உங்களுக்கே தெரியாத ஆண்டி, இன்னைக்கு மித்ரா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டான். எப்படியோ நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இது பண்ணதுக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. நம்ம ஈஸியா வந்து எப்படியோ மித்ரா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இன்னும் மித்ரா கையால தாலி வாங்கி கட்டிக்கணும், அது மட்டும்தான் பாக்கி. அதை தான் கொண்டாடுற விதமா இன்னைக்கு நான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
எப்படியோ மித்ரா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம தேவயானியும். ஆமா ஆண்டி, ஆனா எதுக்கும் நம்ம அந்த லக்ஷ்மி மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவயானி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஆண்டி, அவளெல்லாம் இனிமேல் கண்டுக்கணும்னு தேவையே இல்லை. அவளை பார்த்து இதுக்கு நம்ம பயப்படணும்? அவ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. அவ இந்த கல்யாணத்தை நிறுத்த போறாளா? எப்படி நிறுத்துவா? அவ இப்ப சம்யுக்தான்னு சொல்லிதானே இந்த வீட்டுல இருக்கா. அவ மட்டும் நான் சம்யுக்தா கிடையாது, நான் லக்ஷ்மி, நீங்க இன்னைக்கு இந்த மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல, இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணா மித்ரா சும்மா விடுவேன்னு நினைக்கிறீங்களா? மித்ராவோ பல வருஷமா லக்ஷ்மி மேல கோவத்துல வெறியில இருக்கான். இப்ப மட்டும் ஆல்ரெடி அவளோட கிரைம் ரேட் வேற ஏறிக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி அவ இந்த குடும்பத்துக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான்னு மித்ரா ரொம்பவே கோவமா இருக்கான் லக்ஷ்மி மேல. இப்ப எப்படி அவன் கல்யாணம், இப்போ லக்ஷ்மி அவ திரும்பி வந்தா திரும்ப ஏத்திப்பானா? நான் சம்யுக்தாவை இத்தனை நாள் நான் வேடம் போட்டு நான் தான் வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் தான் மித்ரா ரொம்ப கோவப்படுவான். ஆல்ரெடி அந்த லக்ஷ்மி அந்த மித்ரா வெறுத்து ஒதுக்கிட்டான். அதனால கண்டிப்பா அவ லக்ஷ்மிங்கிற உண்மையை சாகர வர சொல்ல போறது இல்ல. அதனால நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஆண்டி. எப்படினாலும் அவளோட இது இனிமேல் இந்த வீட்டுல செல்லாத ஆண்டி. இந்த வீட்டுல இனிமேல் நான் சொல்றதுதான். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எத்தனை நாள் இதுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் இத்தனை வருஷம் இதுக்கு மித்ராக்காக நான் காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் இப்ப பலன் கிடைக்க போகுது ஆண்டி. எப்படியோ மனிஷா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க முடியும்? நானும் அதைத்தானே விரும்புறேன். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா ஒட்டுமொத்த பவர் எல்லாம் உன் கையில வரணும். அதுக்காக தானே நானும் இவ்வளவு நாளா இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உனக்கா ஐயோ ஆண்டி, இதுல எனக்கு மட்டும் கிரெடிட் கிடையாது. இதுல முழு பங்கும் உங்களுக்கும் இருக்கு. மித்ரா என்கிட்ட அன்பா பாசமா நடந்துகிட்டாலும் இதெல்லாம் நடந்துக்க வச்சது யாரு? நீங்க தான். அவன் முன்னாடி அப்பப்போ மனுஷா இது பண்றா, மனுஷா அதை பண்றா, மனுஷா உனக்காக விட்டு கொடுத்துருக்கா, உன்னோட உயிரை காப்பாத்திருக்கான்னு நீங்களும் நிறைய மித்ராவை பேசி பேசி பேசிதான் மித்ரா மனசை நீங்களும் கொஞ்சம் மாத்திருக்கீங்க. இதுல என்னோட பங்கு மட்டும் கிடையாது ஆண்டி, இதுல உங்களுக்குமே பெரிய பங்கு இருக்கு. எப்படியோ ஆண்டி, இனிமேல் அந்த லக்ஷ்மி மித்ரா வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போக வேண்டியதான். அவளுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்க போகுது? கண்டிப்பா இனிமேல் மித்ரா வாழ்க்கையில நான் மட்டும்தான். மித்ரா எனக்கு மட்டும்தான். மித்ரா கையால தாலி வாங்கி கட்டிக்கிட்டு இந்த வீட்டு மருமகளா அடி எடுத்து வச்சு அதுக்கு அடுத்து இந்த வீட்டுல ஒட்டுமொத்த பவர் என் கையில வந்துடும். அடுத்து நம்ம 2 பேரும் வைக்கிறது தான் ராஜ்யமா இருக்கணும். நம்ம 2 பேரும் சொல்றதுதான் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் கேட்கணும். அதுக்காக தானே ஆண்டி நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கா. அதே தான் எனக்கும் வேணும். நீ சொல்றதுதான் இந்த வீட்டுல ராஜ்யமா இருக்கணும், நம்ம வைக்கிறது தான் ராஜ்யமா இருக்கணும்னு தேவயானி ஒரு பக்கம் மனிஷாவை கொண்டாடி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அரவிந்தா சோகமா இருக்காங்க. அரவிந்தா இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள ரூம்ல தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அரவிந்தா, ஜெயதேவ், ஜானு, லக்ஷ்மி. லக்ஷ்மி, நீ எதுக்காக இந்த தியாகத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இன்னும் நீ என்னதான் பண்ண காத்திருக்க? நீ இப்பவாச்சும் போய் மித்ரா கிட்ட உண்மையை சொல்லு. நான் தான் சம்யுக்தா, நான் தான் லக்ஷ்மி, நான் சம்யுக்தாவை இத்தனை நாள் நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உன் புருஷன் உன் கண்ணுக்கு முன்னாடியே அந்த மனிஷா கையில கழுத்துல தாலி கட்டிட்டு போறத நீ பார்க்க போறியா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை, உண்மையை சொல்ல வேண்டாம். ஐயோ லக்ஷ்மி, நீ இன்னும் வேற என்ன நடந்தாதான் நீ உண்மையை சொல்லணும்னு நினைக்கிற? நீ எப்பவுமே எனக்காக, இந்த குடும்பத்துக்கு, இந்த நந்தன் குடும்பத்துக்காக மட்டும்தான் நீ யோசிச்சுட்டே இருப்பியா? உன் வாழ்க்கையை நீ இன்னைக்குதான் பார்க்க போற. நான் இங்க பாரு, எனக்கு வருஷமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டு போறேன். எனக்கே அதுல பிரச்சனை இல்ல. இத்தனை வருஷம் நீ இந்த குடும்பத்தை பிரிஞ்சு அந்த பாவமே எனக்கு அதுவே எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னும் நீ கஷ்டப்பட போறியா லக்ஷ்மி? இன்னும் உன் கண்ணு முன்னாடியே அந்த மனிஷா பாரு எவ்வளவு பிளான் பண்ணி மித்ராவை ஏமாத்தி மித்ரா வாயாலே இப்போ சொல்ல வச்சுட்டா. இன்னும் நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? இப்பவே நான் போய் மித்ரா கிட்ட நடந்த உண்மையில நான் சொல்றேன். இங்க பாரு, சம்யுக்தா கிடையாது, லக்ஷ்மி தான் அது அப்படின்னு சொல்லி. அத்தை, நீங்க எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க? வேண்டாம் அத்தை, நீங்க உண்மையை சொல்ல வேண்டாம். எனக்கு நீங்க முதல்ல மனிஷா கிட்ட இருக்கிற அந்த ஆதாரத்தை முதல்ல எடுக்கணும். ஐயோ லக்ஷ்மி, 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 நீ என்னைக்குதான் திருந்த போற? எப்பவும் பார்த்தாலும் நீ எதுக்கு என்னைய பத்தி யோசிக்கிற? இல்ல இந்த நந்தன் குடும்பத்தை பத்தி யோசிக்கிற? இல்ல ஜான விவேக் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற? இவங்க எல்லாத்தையும் பத்தி, எல்லார் வாழ்க்கையும் பத்தி யோசிக்கிறியே. அதுல ஏதாவது 1% உன் வாழ்க்கையை பத்தி யோசியேன். உன் வாழ்க்கைய அந்த கூத்துல நின்றுட்டு இருக்கு. இப்ப நீ என்னைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? எனக்கு என்ன, நான் மித்ரா கிட்ட நான் பேசிக்கிறேன், நான் உண்மையெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன விளாண்டுட்டு இருக்கியா? அந்த பாரு, அந்த மனிஷா பாரு, நாளைக்கே ஐயரை வர சொல்லி நாள் குறிக்க சொல்லியிருக்கா. இன்னும் மித்ரா மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மொத்தமா இப்ப அவ பக்கம் இழுத்து வச்சிருக்கா. இன்னும் மித்ரா கண்டிப்பா அவன் கழுத்துல தாலி கட்டி இந்த நந்தன் குடும்பமே அவன் கையில பட்டி நாஸ்தி ஆகணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க.
நான் இப்பவே போய் மித்ரா கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்தா வந்து லக்ஷ்மியை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மியோ வேண்டாம் அத்தை, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, கண்டிப்பா நான் அதுக்குள்ள ஏதாவது இன்னும் கல்யாணத்துக்கு நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏன் லக்ஷ்மி உன்னைய பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற? நீ வந்து உன்னைய பத்தி கொஞ்சமாவது யோசி. ஐயோ அத்தை, இப்ப நீங்க உங்க பையன் கிட்ட போய் என்னன்னு சொல்லுவீங்க? மித்ரா கிட்ட போய் இத்தனை நாள் வந்து லக்ஷ்மி தான் சம்யுக்தாவை நடிச்சிட்டு இருந்தான்னு சொல்ல போறீங்களா? ஆல்ரெடி உங்க பையன் என் மேல கோவத்துல இருக்காரு. நான் தான் இந்த நந்தன் குடும்பத்தை நடுத்தருக்கு வந்து நிப்பாட்டிட்டேன், நான் தான் இந்த நந்தன் குடும்ப அழிவுக்கு காரணம், நான் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கோவத்துல இன்னும் வந்து ஆள்மா 2 பண்ணி இவ்வளவு நாள் நடிச்சு என்னை ஏமாத்திருக்கியான்னு அடுத்து இன்னும் என் மேல கோபமா வரணுமாங்க. சரி, இப்ப நீங்க மனிஷாவை பத்தி நிரூபிக்கிறேன்னு சொன்னீங்களே, மனிஷா பண்ண எப்படி நிரூபிப்பீங்க? உங்ககிட்ட என்ன ஆதாரத்தை இருக்கு இப்போ நிரூபிக்கிறதுக்கு? எப்படி நிரூபிப்பீங்க? மனிஷா தான் வந்து என்னைய இந்த மாதிரி பண்ண வச்சாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்ல மனுஷா என்கிட்ட வந்து நீ மித்ரா விட்டு போகணும்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா? எந்த ஆதாரமுமே இல்லாம நீங்க உங்க பையன் கிட்ட போய் என்னன்னு போய் இதெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி திரும்பியும் லட்சுமி இப்படி அடிக்கடுக்கா நிறைய கேள்வியா எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம என்ன சொன்னாலும் வந்து மித்ரா இனிமேல் நம்ப போறது இல்ல, இன்னும் வந்து ரொம்ப நிலைமை ரொம்ப மோசமாகும். அதனால மனிஷாக்கு அது மனிஷா அதனால ரொம்பவே பயனடைவா. நீங்க இப்போ சொல்லுங்க, நீங்க போய் சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஜெயதேவி சொல்றாரு, லக்ஷ்மி சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அரவிந்தா. நம்ம இப்ப அவசரப்பட்டு ஏதாவது நம்ம பண்ண போக அது வந்து மித்ராக்கு இன்னும் வந்து எரிச்சலை உண்டாக்க கூடாது. நம்ம எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும் அரவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு மனிஷா அவ கல்யாணம் பண்ணா உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம அரவிந்தா. ஐயோ அத்தை, இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்குல்ல, கண்டிப்பா அதுக்குள்ள அந்த கடவுள் எனக்கு துணையா இருப்பாரு, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் கடைசியில நின்று போகுன்னு எனக்கு தோணுது அத்தை, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, பாத்துக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு லட்சுமி, எப்பவுமே மத்தவங்களுக்காக வாழ்ந்து நீ எப்பதான் உனக்காக வாழ போறேன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லி இவங்களும் திரும்பி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அத்தை, இதுக்கு அடுத்து இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, இதுக்கடுத்து என்ன இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி வந்து கோச்சுக்கிட்டு அந்த ரூம் விட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அர்ஜுன் வீட்டுல இருக்கிறாங்க. அர்ஜுன் வீட்டுல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜுன்னோக்கு வந்து ஜுன்னோ ஸ்கூல்ல அவங்களோட பிரின்சிபல் இருக்காங்க. ஜுன்னோ கூப்பிடுறாங்க. ஜுன்னோ இங்க வா, உன்னோட அம்மா பேர் என்ன அப்படிங்கும் போது லக்ஷ்மி. ஓகே, உன்னோட பர்த் டீடைல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது, உன்னோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் மிஸ் ஆகுது, உங்க அம்மா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்க அம்மா போன் நம்பர் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. உங்க அப்பா நேம் என்னன்னு கேக்குறாங்க. ஜுன்னு அப்படியே ஒண்ணுமே சொல்லாம தலையை குடிஞ்சு நிக்கிறாரு. ஏன்னா லக்ஷ்மி தான் இது வரைக்கும் அவங்க அப்பா நேம் வந்து நம்ம ஜுன்னு கிட்ட சொன்னதே கிடையாதுல்ல, அதனால தன்னை குடிஞ்சு நிக்கிறாரு. சரி, உங்க பிரின்சிபல் வந்து சரி உங்க அம்மாவோட போன் நம்பர் சொல்லு அப்படிங்கும் போது 944434 அப்படிங்கிற மாதிரி இவங்களா அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜுன்னு வந்து ஒரு நம்பர் சொல்றாரு, கால் பண்றாங்க. ஹலோ, நாங்க ஜுன்னு ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க மேம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இல்ல இவங்களோட கொஞ்சம் ஒண்ணு பேசணும், கொஞ்சம் நீங்க ஸ்கூலுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன மேடம், இல்ல நீங்க நேர்ல வாங்க, நேர்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அந்த பிரின்சிபல். உடனே இங்க லட்சுமி வந்து பதறிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அர்ஜுன் சார், என்ன ஆச்சுன்னு தெரியல, ஜுன்னு ஸ்கூல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஜுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா, ஏதாவது அடிச்சுட்டானா, ஐயோ யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, இப்போ பிரின்சிபல் கால் பண்ணி உடனே ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்றாங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அர்ஜுன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அர்ஜுனும் லக்ஷ்மி, நீ எதுக்கு பயப்படுற, ஜுன்னு ரொம்பவே சூப்பர் பிரில்லியண்டான பையன், ரொம்பவே இன்டெலிஜென்டான பையன், அவன் மேல எந்த தப்பும் இருக்காது, அவன் ஏன் ஸ்கூல்ல இருந்து கால் தானே பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ள நீயா எதுக்கு ஒரு முடிவுக்கு வர, உன்னை அவன் தப்பு பண்ணியிருப்பானு இது பண்ணியிருப்பானு, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, வேற எதுக்காவது கூட கூப்பிட்டுருக்கலாமே, நீ எதுக்கு இப்ப பயந்துட்டு இருக்க, சரி வாங்க சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் அர்ஜுனும் ஸ்கூலுக்கு கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா இந்த பிரின்சிபல் யாரோட ஆளுன்னு பார்த்தா நம்ம மனிஷா தேவியானியோட ஆளு. அவங்கதான் வந்து இந்த ஜுன்னுவோட அம்மா யாரு, அந்த லக்ஷ்மி தானா, அப்போ லக்ஷ்மிக்கும் மித்ராக்கும் பிறந்தது இந்த ஜுன்னு லக்கி தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இந்த பிரின்சிபல் இவங்க செட் பண்ணியிருப்பாங்க. உடனே அந்த பிரின்சிபல் வந்து மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அவங்க அம்மா கிட்ட நான் பேசியாச்சு, இப்ப அவங்க இங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீங்க உங்க வேலையை சிறப்பா முடிச்சிட்டீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிஷா உடனே எப்படி மனிஷா உனக்கு இவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி தேவையானையும் மனிஷா பேசிட்டு இருப்பாங்க. ஆண்டி இப்ப மட்டும் லக்ஷ்மி இங்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், கையும் கழுவுமா புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பகல் கனவு கண்டுட்டு இருப்பாங்க நம்ம தேவியானியும் மனிஷாவும். இப்போ மனிஷாக்கு வந்து உண்மை தெரிய வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல தெரிய வராதுன்னு நினைக்கலாம். மனிஷாவும் தேவியானியும் அழகா பிளான் போட்டு பிரின்சிபல் மூலியமாவே இப்ப லட்சுமியை வந்து ஜுன்னுவோட அம்மான்னு நிரூபிக்கிறதுக்காக, ஜுன்னுவோட அப்பா யாருன்னு கேட்டு ஜுன்னுவோட அம்மா தான் லட்சுமி நிரூபிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கண்ணில் படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஸ்கூல்ல
ஸ்கூல்ல தான் நம்ம மனிஷாவும் தேவியானையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கார்ல பார்த்தா லட்சுமியும் அர்ஜுனும் வந்துட்டு இருக்காங்க. இவங்க மனிஷாவும் தேவியானையும் நம்ம லட்சுமியை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, இதுக்கடுத்து என்ன நடக்க போது நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹை பட்டனை தட்டி விடுங்க மக்களே. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிடுவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல், சலங்கியொலி சீரியல், மேகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியலும் பாருங்க. கண்டிப்பா உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிடுவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறாங்க. பாய்.